ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ஷோஸ். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎக்ஸ் கம்பெனிலேருந்து புதுசாக லான்ச் ஆகிருக்க ஐசீரிஸ் 6 வாட்சை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாட்சை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் அதிகமான ஃபீச்சர்ஸோடு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டர், இசிஜி, ஃபோன் கால்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோடு இந்த வாட்ச் லான்ச் ஆகிருக்கு. ஸோ வாட்சோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணியே பேசி அவங்ககிட்ட நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கே டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் பார்க்க ரொம்பவே நீட்டாகவும் க்ளீனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டீட்டெயிலும் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலை. ஸோ பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு மேலாப்லேயே வாட்ச் கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ வாட்ச்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் ப்ளஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேபிள் பார்க்க ரொம்பவே குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்குது. ஸோ ரொம்ப லென்த்தாகவும் இருக்குது. இது வந்து நீங்கள் மேக்னெட்டிக் மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனுவல் படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா நமக்கு வாட்சே கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பார்க்க ஆப்பிள் ஐவாட்ச் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது அதே மாதிரி தான் காப்பி பண்ணி செஞ்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்சுக்கும் இதுக்கும் சிம்லர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 2 வாட்சும் நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஆமாங்க, இது ஆப்பிள் வாட்சோட க்ளோன் வெர்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறையா பேர் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்லன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாட்ச் தாங்க இது. ஓகேங்களா? ஸோ இந்த வாட்ச் பார்க்க ரொம்ப சூப்பராகவும் அதே நேரத்தில் பார்க்க அச்சஸில் ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்க லுக் வைஸ் மட்டும் இருந்தால் பரவாயில்ல. ஸோ உள்ளேயும் நல்லா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கால் பேசலாம், ஹார்ட் ரேட் மானிட்டர், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்கிறதுனால ஸோ இந்த வாட்சை நான் ரிவ்யூ பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஆப்பிள் வாட்ச் பார்க்க ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60,000 கிட்ட வரும். ஸோ அவ்வளோ கொடுத்தா நம்மளால் வாங்க முடியாது. ஸோ ரொம்பவே கம்மி பட்ஜெட்டில் இந்த வாட்சை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வாட்ச் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஏஜென்ட் நம்பர் எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் பின்னாடி வீடியோலையும் சொல்கிறேன் எப்படி வாங்கணும் எல்லா ப்ரொசீஜரும். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பூட் ஆன் பண்ணுறோம். ஸோ அந்த பட்டனை ஹோல்டு அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு பூட் ஆன் ஆயிரும். ஸோ மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரு, இதை சார்ஜிங், அலாரம் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோடு மட்டும் வரும். அதை நீங்கள் ஜஸ்ட் ஃபோனில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறேன்னா இது டிஸ்பிளே குவாலிட்டி தாங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 out of 5 கொடுப்பேன். ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டியாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், சைட்லேருந்து பார்க்கும்போது கூட உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ சைட்லேருந்து பார்க்கும்போது கூட நமக்கு தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் வியூ டிஸ்பிளே, அதான் பெரிய விஷயமே. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த வாட்செல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது ஃபேக் வாட்ச், இந்த மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஆஃப் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பார்க்கவும் நல்லாவே இருக்காது. பட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயமே. ஸோ இது வந்து இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 month தான் இருக்குமே. ஸோ இது நிறையா பேர்கிட்ட இல்லவே இல்லை. நீங்கள் போய்ட்டு யார்ட்டாச்சும் ஏமாந்து வாங்கிடாதீங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இதே வாட்ச்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கம்மியான ப்ரைஸை தருன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வாட்ச் ஆஃப் டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வாட்சை உங்களுக்கு தெரியாமல் கொடுத்துருவாங்க. கொடுத்து உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் மூலிமா வாங்கினீங்கன்னா உங்களால் ஒரிஜினல் ப்ராடக்ட்டை நீங்கள் ஈஸியாக வாங்கிக்க முடியும். ஸோ யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஸோ நீங்கள் நம்பிக்கையான ஏஜென்ட் மூலிமா வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடைக்கும். ஸோ நிறையா பேர் ஏமாத்துறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ச் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. 8 வாட்ச் ஃபேஸஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ 8மே பார்க்க ரொம்பவே சூப்பராகவும் செம்மையாகவும் இருக்குது. இது டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று தாங்க இருக்குது. ஸோ வாட்ச் ஃபேஸஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். பட் 8 தான் கொடுத்துருக்காங்க. பட் 8மே சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களே பாருங்கள், 8மே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் தான். ஸோ இதுதான் எனக்கு பிடிச்ச கலரு. ஸோ உங்களுக்கு என்னென்ன பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லா ஃபீச்சர்ஸும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோக்கு லைட்டாக மங்கலாக இருக்கும் சில இடத்துல. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் ஒழுங்காக ஆகலை. ஸோ கேமரா எடுக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபோன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நீங்கள் அந்த QR கோடு சொன்ன பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு நீ கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணாவே அதுவே ப்ளே ஸ்டோருக்குள்ளே இந்த ஆப்புக்குள்ளே போயிடும். இல்லாட்டி நீங்களே ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு Fun2 Proன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷன் இந்த கம்பெனியோட இது. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஆன் பண்ணி நீங்கள் ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம். ஸோ பேர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜுக்கு வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி இந்த வாட்ச் கட்டிட்டு நீங்கள் ஜாக்கிங், ஜிம்மிங் இந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்லேயும் நோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் என்னென்ன பண்ணுறீங்களோ உங்களுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் நீங்கள் நடந்திருக்கீங்க, எத்தனை கலோரிஸ் நீங்கள் பர்ன் பண்ணியிருக்கீங்க,
அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இதிலே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் ஹார்ட் ரேட் மானிட்டர் இசிஜி யூஸ் பண்ணும்போதும் அந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனுக்கு தானாகவே ப்ளூடூத் மூலிமா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு போயிடும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வாட்சும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் இந்த வாட்சுக்கு வரணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் அந்த வாட்சுக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இசிஜி எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளூடூத் கால் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப் மூலிமா நீங்கள் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனோட எல்லாம் கனெக்ட் ஆனதுனால உங்களுக்கு எல்லா காண்டாக்ட் நம்பரும் இதிலே காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணதுனால ப்ளூடூத் மூலிமா எல்லா காண்டாக்ட் லிஸ்ட்டும் இதிலே காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயல் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் நம்பர் டயல் பண்ணி நீங்களே காலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபோனை கொண்டு வந்து நான் பின்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபோன் பட் ஆஃபில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் ஜஸ்ட் நான் இதில் டைப் பண்ணி நான் கால் பண்ணுறேன் கம்பெனி காலுக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஃபோனில் ப்ளூடூத் மூலிமா உங்களுக்கு ஃபோனில் தானவே கால் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் 198 கம்பெனி காலுக்கு கால் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது தானாகவே ஃபோன்லேருந்து ப்ளூடூத் மூலிமா கால் போகுது பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் யாருக்கு பண்ணணுமோ உங்கள் காண்டாக்ட்லேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி கால் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே நம்பர் டயல் பண்ணியும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வாட்ச் மூலிமாவும் உங்களால் பேசிக்கவும் முடியும். ஆமாங்க, இதில் ஸ்பீக்கரும் மைக்கும் உங்களுக்கு செட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இதில் நம்பர் டயல் பண்ணி நீங்கள் கால் பண்ணால் போதும், அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு கால் போயிடும். ஸோ இது மூலிமா நீங்கள் பேசிக்கலாம். ஏன்னா இதில் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேசுகிறது தெளிவாகவே அவங்களுக்கு கேட்குது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டியும் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது, மைக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க பேசுறதையும் தெளிவாக கேட்க முடியுது, நீங்களும் பேசுறது தெளிவாக கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், உங்களுக்கும் செக் பண்ணி மைக்கில் காட்டலான்னு பார்த்தேன். ஸோ சம் இஷ்யூ வந்துச்சு, அதனால் என்னால் காட்ட முடியல. பட் கால் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த வாட்சை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் உங்கள் ஃபோனுக்கு வந்திருக்கோ நீங்கள் அதையும் பார்த்துக்க முடியும். ஸோ மெசேஜ், நோட்டிஃபிகேஷன், லாகு எல்லாமே, கால் லாகு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் வந்து ஒரிஜினல் ஆப்பிள் வாட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ மெனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி எல்லா பபிள்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர். ஆப்பிள் வாட்சில் யூஸ் பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் இந்த வாட்சில் இந்த ஃபீச்சர் மட்டும் நல்லா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒர்க் ஆகுது பட் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம டச் பண்ணி ஒரு 2 செகண்டுக்கு அப்புறமா ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்று தான் குறை. அது வந்து இந்த மோடில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் திருப்பி போய்ட்டு நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு கீழே வந்து 9 ஆப்ஸ்ன்னு ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ எந்த லேக் எந்த இஷ்யூமே இல்லை. பட் அந்த ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. பட் அது அவ்வளோ சூப்பராக இல்லை. நீங்கள் ஜஸ்ட் 9 ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த லேக் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பிங் மானிட்டரும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க, எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, எந்த அளவுக்கு டீப் ஸ்லீப் பண்ணுறீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டரும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஹார்ட் பீட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கையில் கட்டிட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசிஜியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் கையில் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கிங்கு, ரன்னிங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வாட்சை வந்து நீங்கள் கையில் கட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ண எல்லாமே உங்களுக்கு தானாகவே ரீடிங் எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு நடந்திருக்கீங்க, எந்தளவுக்கு கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ பிளட் ப்ரெஷர் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்பவே பெரிய விஷயம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாரம், கேலண்டர், மியூசிக், கேமரா இந்த மாதிரி எல்லா ஆப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் நம்பர் போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இதிலே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அர்ஜென்ட் டைமில் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வாட்சிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. எதையுமே ஸ்கிப் பண்ணவே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்க எல்லா சென்சாரையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா சென்சாரும் ஆனில் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான விஷயங்க மியூசிக் எல்லாம் நீங்கள் இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிவிட்டு பாட்டு போட்டு நீங்கள் ப்ளூடூத் ஹெட்ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இது மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது மூலிமா சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணுறது, அதிகப்படுத்துறது, நெக்ஸ்ட் சாங் மாற்றுறது, ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ வாட்ச் கூட உங்களுக்கு தெளிவாக தெரியல. ஸோ கேமரா ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ அதை கொஞ்சம் மறைச்சிக்கோங்க. ஸோ பாருங்கள் நான் இப்போ இதிலே பாட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பாஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ சவுண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் வாட்ச்லேயே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐ வாட்ச் மாதிரி தான். பட் என்ன டிஃப்ரெண்ட்னா அது ஐ வாட்ச், ஆப்பிள் ஐ வாட்ச், இது சாதாரண வாட்ச், அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட். மற்றபடி பார்க்க எல்லாமே உங்களுக்கு சிமிலராக எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்களே, அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த அடாப்டர் கூட வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணவே போதும், கனெக்ட் ஆயிரும். ஸோ பாருங்கள் மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கான மேக்னெட், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ரிப்பாக நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் 1 ஹவர் சார்ஜ் போட போதும் உங்களுக்கு 6 to 7 days ஈஸியாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சார்ஜிங் பேக்கப் பார்த்தாலும் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஒரு வாரத்துக்கு நீங்கள் 1 ஹவர் சார்ஜ் போட போதும் உங்களுக்கு பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் வேறு ஸ்ட்ராப்ஸும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஸ்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே அவைலபிள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் 150லேருந்து 250 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு நீங்கள் கலராக ஸ்ட்ராப்ஸ் வாங்கிக்க முடியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்ட்ராப்ஸ் அவுத்துட்டு நீங்கள் கலர் ஸ்ட்ராப்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெட் கலர், ப்ளூ கலர் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்ட்ராப்ஸ் வாங்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் இன்செர்ட் பண்ணவே போதும் உங்களுக்கு கரெக்டாக இன்செர்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்ட்ராப்ஸ் ரொம்ப டைட்டாகவும் ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார்லாம் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. நீங்கள் வாங்கி இந்த மாதிரி வாட்சை நீங்கள் கட்டிக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி கட்டுறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாட்டி மேனுவல் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப டைட்டாக கட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஹார்ட் ரேட் மானிட்டர், ECG எல்லாமே கரெக்டாக எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் லூஸாக கட்டினீங்கன்னா உங்களால் ஹார்ட் ரேட் எல்லாமே கரெக்டான ரீடிங் எடுக்க முடியாது. ஸோ டைட்டாக கட்டிக்கோங்க. மொத்தத்தில் வாட்ச் பார்த்தா வச்சுக்கோங்களேன் ரொம்பவே செம்மையான வாட்ச்சு. இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளே தராங்க, ஃபோன் பேசலாம், ஹார்ட் ரேட் மானிட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்ஸ்லேருந்து வாட்ச்லேருந்து எல்லாமே குவாலிட்டியாக சூப்பராக ப்ரீமியமாக தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ப்ரோ, இது எப்படி ப்ரோ வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் போய் பாருங்கள். நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து அவங்க காண்டாக்ட் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி அவங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கான்னு கேளுங்க. ஏன்னா நிறையா பேர் ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஸோ ஸ்டாக்கே இருக்க மாட்டேங்குதுன்னு சொன்னார். ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வாங்கிக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்தளவுக்கு பட்ஜெட்டில் உங்களுக்கு வாட்ச் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் விசாரித்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா இதோட கம்மியாக தரேன்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நம்பி காசு கொடுத்து வாங்கிடாதீங்க. ஒன்ஸ் அவங்ககிட்ட பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஓல்டு வெர்ஷனோட வாட்ச் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த வாட்ச் பார்க்க பால் டிஸ்பிளே தான் இருக்கும், அது பார்க்கவே நல்லாவே இருக்காது. ஸோ நீங்கள் ஏமாறாமல் ஸோ இவங்ககிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு கால் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட தான் பேசி நான் வாங்கினேன். ஸோ ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நல்ல வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ இந்த வாட்சை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னென்ன உங்களோட வீடியோஸ் போடலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி அந்த வீடியோஸும் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.